அனைவருக்கும் வணக்கம். 2023 கொல்கத்தாவில் பிரியா முகர்ஜி அப்படின்ற பொண்ணு வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் போயிட்டுருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ஹாஸ்டலில் வந்து லீவ் விட்டதுக்கப்புறம் நவம்பர் மாதம் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த பொண்ணை பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பலகாரம் செஞ்சு கொடுக்குறாங்க. வாய்க்கு ருசியாக வந்து சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஹாஸ்டலில் தங்கியிருந்த பொண்ணு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியாது, அதனால் நல்லா சமைச்சு போடுறாங்க. ஆனால் அந்த பிரியா முகர்ஜி வந்துட்டு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த எதையுமே வந்துட்டு சரியாக சாப்பிடவே கிடையாது. இந்த பொண்ணு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் தூங்க போகிறாங்க. அதே சமயத்தில் வாந்தி வந்துட்டு அடிக்கடி எடுக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே அவங்க அம்மாவுக்கு புரியவே இல்லை. என்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது, வாந்தி வருது, மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோடனே டாக்டர் வந்து இந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த பிரியா முகர்ஜி வந்துட்டு 7 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7 மாதம் கர்ப்பமாக இருந்தால் கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சுக்கணும், வயிறு கொஞ்சமாவது பெருசாக இருந்திருக்கணும். எப்படி தெரியாமல் போச்சு, என்ன நடந்துச்சு, எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணமே ஆகலை டாக்டர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன நடந்தது, யார் இந்த கர்ப்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் இந்த பொண்ணு ஒன்று சொல்கிறாங்க, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனால் தான் வந்துட்டு நான் வந்து இப்போ கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரியா சொல்கிறாங்க. அந்த பையன் பேர் என்ன, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. அந்த பையன் பேர் வந்து அமித் முகர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனை கூப்பிட்டு உனக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்கள் பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடின்னு சொல்லி அந்த பையனை வந்து திட்டுறாங்க, அடிக்க போகிறாங்க. அப்போ அந்த பையன் சொன்னது என்ன அப்படின்னா, நானும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணது உண்மைதான், 1.5 வருஷமாக வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உங்கள் பொண்ணோட வந்துட்டு ஒரு தடவை கூட தப்பாக நடந்துக்கிட்டது கிடையாது, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரு நாள் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டது கிடையாதுன்னு சொல்லி இவன் சொல்கிறான். ஆனால் கூட இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஏண்டா லவ் பண்ணுறதுன்னு பண்ணிவிட்டு நீ வந்துட்டு இந்த கர்ப்பத்துக்கு வந்துட்டு நீ காரணம் இல்லைன்னு சொல்லுவியான்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவனை என்ன பண்ணுறாங்க, இப்படியே விட்டால் இவன் வந்து உண்மையை சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு இவனை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைக்கிறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணை வந்து லவ் பண்ணி ஏமாற்றிட்டு இப்போ இந்த கர்ப்பத்துக்கு இவன் காரணம் இல்லைன்னு சொல்கிறான்னு சொல்லி போலீஸில் சொல்கிறாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது இவன் என்ன சொல்கிறானாக்கா, சத்தியமாக நான் அந்த கர்ப்பத்துக்கு காரணம் கிடையாதுங்க சார், நீங்கள் வேணால் டிஎன்ஏ டெஸ்ட்டு கூட எடுங்க, எனக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். போலீஸுக்கு ஒரு சந்தேகம், இந்த அளவுக்கு ஒருத்தன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவனாக இருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பொண்ணை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஒரு உமன் போலீஸை விட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. என்ன நடந்தது, இந்த கர்ப்பத்துக்கு யார் தாம்மா காரணம்னு சொல்லிட்டு உமன் போலீஸ் வந்துட்டு பிரியா கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு 2023 வந்துட்டு ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க. அதாவது பெண்கள்லாம் வந்து தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் வந்து தங்கியிருந்துட்டு காலேஜ் போயிட்டுருக்காங்க. 2023 மே மாதம் வந்துட்டு இவங்க வழக்கம் போல் வந்துட்டு இந்த ஹாஸ்டலில் இருக்காங்க. இவங்களோட ரூம்மேட் பார்த்திங்கனாக்கா 3 பேர் இருக்காங்க. இந்த பொண்ணோட சேர்த்து மொத்தம் 4 பேர் வந்துட்டு ரூம்மேட்டாக இருக்காங்க. இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ரூமில் இருக்கும்போது அடிக்கடி வந்துட்டு பான் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. இதில் 2 பொண்ணுங்க வந்துட்டு காலேஜ் படிக்கிறாங்க. இந்த பிரியா ஒருத்தரும் இன்னொருத்தரும். இன்னும் 2 பேர் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க, அதாவது நர்சிங் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த 4 பேருமே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு ரூமில் வந்துட்டு ஒன்றா வந்து பான் வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு ஹாஸ்டலில் வந்துட்டு லீவ் விட்றாங்க. ஹாஸ்டலோட பராமரிப்புக்காக நாங்கள் வந்து லீவ் விட்றோம், ஸோ நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லி ஹாஸ்டலில் சொல்கிறாங்க. இந்த டைமில் எல்லாருமே கிளம்பி ஹாஸ்டலை விட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது இந்த 4 பேருமே வந்துட்டு நாங்கள் அடுத்த நாள் வந்துட்டு கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல்லே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் ஹாஸ்டலை பராமரிக்கிறதுக்காக ப்ளம்பர் வந்து ஒருத்தர் வராரு. அந்த ப்ளம்பரோட பேர் வந்து ராஜேஷ் போஸ். அவர் வந்துட்டு ப்ளம்பிங் வேலை வந்து பக்கத்தில் பார்த்துட்ருக்காரு. இந்த 4 பொண்ணுங்களும் பார்த்துட்டு எங்கள் ரூமில் வந்துட்டு பைப் உடஞ்சி தண்ணி வந்து லீக் ஆகிட்டுருக்கு, நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த ப்ளம்பரை கூப்பிட்றாங்க. அந்த ப்ளம்பரும் நேராக வந்துட்டு ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தோடனே டக்குன்னு வந்துட்டு கதவை வந்து லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு, நாங்கள் சொல்கிறத நீ வந்து கேட்டாகணும், மீறி ஒரு வேளை கேட்கல அப்படின்னாக்க அத்துமீறி எங்கள் ரூமுக்குள்ளே வந்துட்டு நீ வந்து எங்களை வந்து பலாத்காரம் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். ஸோ லேடிஸ் சொன்னாங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி இந்த 4 பொண்ணுங்களும் அவர் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ராஜேஷ் போஸும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நான் கேட்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ராஜேஷ் போஸோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அவுக்க சொல்லிவிட்டு 4 பேரும் அவரை நிர்வாணமாக்கி ரசிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னு சொல்லி இந்த ராஜேஷ் போஸை வந்து விடிய விடிய பலாத்காரம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வழி தாங்க முடியாத ராஜேஷ் போஸ் வந்துட்டு மயக்கமாயிடுறாரு. மயக்கமானதுக்கப்புறம் இந்த 4 பொண்ணுங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் வந்துட்டு வெளியே தெரியாது தான். ஒரு வேளை இவன் போயிட்டு வெளியில் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அசிங்கமாக போய்டும் இந்த சம்பவம். அதனால் இவன் உயிரோடு இருந்தானா நமக்கு பிரச்சனை தான், ஸோ இவனை கொன்னரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க.
அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பெட்டியை எடுத்து அவன் தலையிலே அடித்து வந்து அவனை வந்து அங்கேயே கொல்றாங்க. கொன்னுட்டு ஸோ பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணி அவனை யாருக்கும் தெரியாமங்கிறக்காக பாடியை வந்துட்டு ரூம்லேயே வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு முடிஞ்சு ஒரு அதிகாலையில் ஒரு 2 மணி 3 மணி மேலே இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு செப்டிக் டேங்கில் போயிட்டு பாடியை வந்து உள்ளார போட்டுடுறாங்க. போட்டுட்டு பாடி வந்து மேலே வரக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு பெரிய கல்லையும் தூக்கி பாடி மேலே போட்டுடுறாங்க. செப்டிக் டேங்கை மூடிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த செப்டிக் டேங்க்லேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக அடிக்கடி இந்த 4 பேர் வந்துட்டு அதை வந்து பராமரிக்கிற மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஆசிட் ஊற்றுறது, பெனாயில் ஊற்றுறதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஊற்றி ஸ்மெல் வராத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியே நாட்கள் கிடக்குது. ஸோ லீவுக்கு வந்துட்டு பிரியா முகர்ஜி வந்துட்டு இப்போ வந்திருக்கும்போது கர்ப்பமானதுனால வந்துட்டு இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பொண்ணு சொன்னது மறுபடியும் உண்மைதானா இல்லை பொய் தானான்னு சொல்லிட்டு போலீஸ் போயிட்டு அந்த செப்டிக் டேங்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணும்போது தான் அதிர்ச்சி, அங்கே உண்மையிலே வந்துட்டு ஒரு எலும்புக்கூடு இருக்குது. அந்த எலும்புக்கூடு யாருது என்னன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வந்துட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது உண்மையிலே வந்துட்டு அந்த பிளம்பர் ராஜேஷ் போஸோட எலும்புக்கூடு தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. இந்த 4 பொண்ணுங்களையுமே வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாங்க. இந்த 4 பொண்ணுங்களும் பண்ணினது என்ன தவறு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கொலை பண்ணினதும் தவறு தான், வலுக்கட்டாயமாக அவரோட அனுமதி இல்லாமல் ரேப் பண்ணினதும் தவறு தான். அதே சமயத்தில் இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணினாங்கன்னா பான் வீடியோஸ் வந்து அடிக்கடி பார்க்குறதுனால காம வெறிகள் அதிகமாகி இந்த மாதிரி பண்ணினது உண்மை தான். நிறையா பொண்ணுங்க வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னா ட்ரெஸ்ஸு வந்துட்டு நாங்கள் எப்படி போட்டான்னா அது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்க்குறவங்க கண்ணு தான் தவறான கண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுவாங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பாக கிடையாது. இப்போ இவங்க வந்துட்டு பான் வீடியோஸ் வந்து பார்த்தாங்க. அந்த பான் வீடியோஸில் இருக்கக்கூடிய ஆக்டரை போய் ரேப் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த வீடியோவோட எஃபெக்ட் தான் பக்கத்தில் யார் கிடைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு ரேப் பண்ணுவாங்க. இதே தான் வந்துட்டு ஆண்கள் வந்து பெண்களை ரேப் பண்ணுறதும் இந்த மாதிரி தான். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஆபாசமாக வீடியோ போடுறதா இருக்கட்டும், இல்லை சினிமாவில் வர ஆபாச வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பான் வீடியோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டும்போது ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் யார் கிடைச்சாலும், அது சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் வயசான கிழவிங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு ரேப் பண்ணுறது. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய்ட்டு நம்ம வடக்கன்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆடு மாடு உடும்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரேப் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் குறிப்பாக வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்கள்கிட்ட வந்துட்டு மொபைல் கொடுக்குறத முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்துட்டு கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.